ரோட்டு கடை சைடு கிராமத்து சைடுலலாம் வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி. அது வந்து இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். தோசைக்கு வந்து கெட்டியாகவும் இட்லிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாகவும் இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. தள்ளுவண்டி கடையில் தான் இந்த சட்னி வந்து ஃபேமஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பில் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயும் பொட்டுக்கடலும் சரி அளவு இருக்கணும். அப்படி இங்கே வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் இது காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 2 கொட்டை புளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு, கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன அரைக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். கல் உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் தேங்காய். இது 4த்தையும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சதுக்கு அப்புறமே தான் நம்ம வந்து அடுத்து வந்து இது பூண்டும் புளியையும் சேர்த்து அரைக்கணும். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும். இதோட இப்போ வந்து நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி அரைஞ்சிருச்சுன்ட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் பூண்டு, ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கணும். இது வந்து அந்த டைம்லேயே சேர்த்து நம்ம ஒன்றா சேர்த்து அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி லாஸ்ட் டைம் தான் சேர்த்து அரைக்கணும். ஒரு 5 பல் 6 பல் இருக்குது. இந்த பல் பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதோட அப்படியே தாளித்து கொட்ட வேண்டியதான். உப்பு இப்போயே பார்த்துக்கோங்க. பத்தலைனாக்கா சால்ட்டு போட்டுருங்க. இது காரம் வந்து உரப்பு வந்து நமக்கு தேவையான மாதிரி அதிகப்படுத்தி போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். இது தோசைக்கு இட்லியும் சூப்பராக இருக்கும். தாளிச்சிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆகிடுச்சி. தோசைக்கு வந்து இப்படி தான் கெட்டி சட்னியாக வச்சுக்கணும். இட்லிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுக்கணும், அவ்வளோதான். உங்கள் வீட்டில் அம்மி இருந்ததுன்னா 1 by 1 இதே மாதிரி வச்சு அம்மியில் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். மொறு தோசையும் ரெடி. சூப்பரான சட்னியும் ரெடி. இந்த கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்யூ.